வணக்கம் சார். வணக்கம் சைமன் சார், கரூர் சம்பவத்திற்கு அப்புறம் டிவிகேன்ற ஒரு கட்சி வந்து என்ன பண்றாங்க அப்படின்றதே வெளியே தெரியாம இருக்கு. இப்போ வந்து புதுசா ஏகப்பட்ட வதந்திகள், இது வந்து எப்படி என்ன சொல்றதுன்னு தெரியல, புதுசா கிளப்புறாங்க. பிரிண்ட் மீடியால பெருசா இருக்கிறவங்க கூட அதுக்கு ரிலேட்டடா நிறைய வதந்திகளை வந்து கிளப்புற மாதிரி இருக்கு. நமக்கு அதை படிக்கும்போதே தெரியுது நெய்யாது அப்படின்ற மாதிரி. இது என்ன சார் நடக்குது? ஒட்டுமொத்தமா விஜய் சாருக்கு எதிராக எல்லாரும் திரும்பிட்டாங்களா? என்னதான் நடக்குது? விஜய் வந்தது ஒரு பெரிய காண்டாயிடுச்சு. அது நம்ம இந்த கட்சி அந்த கட்சின்னு தாண்டி எல்லா கட்சிக்குமே ஒரு இதுவாயிடுச்சு. அதை மீறி அதிமுக பிஜேபி மாதிரியான கட்சிகள் கூட்டணிக்கு வாங்கின அளவுக்கு அவங்க கூப்பிட்டுருக்காங்க. ஏற்கனவே அவங்களே கூட்டு போயிடுறாங்க, கையை பிடிச்சா வாங்கன்ற அளவுக்கு. நம்ம கூட பேசின முன்னாள் அமைச்சர் உதயகுமார்லாம் நீங்க வந்தாதான், இல்லைன்னா திமுகலாம் திரும்ப வந்ததுன்னா அவ்வளவுதான், நீங்களாம் காணாம போயிடுங்க ரேஞ்சுக்கு மிரட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இல்லது பயங்கரமா அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, வந்துருங்க நீங்க அப்படின்னு. இன்னும் சிலர் கூட அரசியல் ரீதியாக விமர்சகர்லாம் கூட சொல்றது என்னன்னா, விஜய் பேசாத போயிடலாம், கூட்டணி தான் வைக்கலாம், தனிச்சு நிக்கிறதுலாம் தற்கொலைக்கு சமம் அப்படின்ற மாதிரியான விஷயம்லாம் பேசியிருக்காங்க. இதெல்லாம் மீறி விஜய் சார்ந்த கட்சியின் மீதான எதிர்ப்பு ஒரு பக்கம் வலுத்துக்கிட்டே தான் போகுது. அதற்கான காரணம் என்னன்னா, எந்த ரேஞ்சில் ஒன்னால அடிச்சாலும் ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்னு. இங்க ஒரு கட்சி ரீதியாகவும், அப்புறம் உனக்கு கொள்கை இருக்குதா, உனக்கு கோட்பாடு இருக்குதா, நீ சினிமாக்காரனான, நீ பவுடர் பூசுந்தவன, நீ எக்ஸ் கட்சி ஆரம்பிச்சால் தானே, என்னென்னவோ பேசி அப்புறம் கரூர் சம்பவம் ஒரு பெரிய சம்பவமா மாறிச்சு. இந்த சம்பவம் இன்னும் பெரிய சம்பவமா மாறும் பொழுது திடீர்னு அவங்க உச்சநீதிமன்றம் போனது பெரிய எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சியாவும் ஆயிடுச்சு. அது தண்டி உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணை, அதுக்கு பின்னணியில யாருக்காங்க என்னெல்லாம் போட்டு ஒரு கட்டத்தில் நீங்க சொன்ன மாதிரி இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, பர்சனல் அட்டாக் வந்தாச்சு. ஏற்கனவே பர்சனல் அட்டாக் இருந்தது. அந்த பர்சனல் அட்டாக் ரொம்ப ஒரு மாதிரி முகம் சுளிக்கிற அளவுக்கு, நம்பகத்தன்மை இல்லாத அளவுக்கு, நீங்க சொல்ற மாதிரி தான் என்கிறாராம், செய்கிறாராம், சொல்கிறாராம், அந்த ரேஞ்சில் ஏன்னா டைரிங்கே அடிக்க முடியல. நான் நேர விஷயத்துக்கே வந்துடுறேன். விஜய் நாமக்கல்ல இருந்து கரூருக்கு அந்த கேரவனுக்குள் என்ன இருந்தது, யார் இருந்தார்கள், அந்த கேரவனுக்குள் இருந்த இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் அமித்ஷா கையில போயிடுச்சு. விஜயோட குடுமி அமித்ஷா கையில இருக்குது. இந்த ரேஞ்சுக்கு போயிட்டு இன்னும் ஒரு படி அதிகமா, நீங்க சொன்ன மாதிரி ஒரு பிரிண்ட் மீடியாவில் மிக முக்கியமான பத்திரிகை உள்ள த்ரிஷாவும் கீர்த்தி சுரேஷும் இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் பாதுகாவலரா விஜயோட மேனேஜர் ஜெகதீஷ் பழனிசாமி இருந்தாரு. அது ஒரு ரூட் பழனிசாமி இருந்தாருன்ட்டு, அது ரூட் ஒரு கம்பெனி அப்படின்ற அளவுக்கு போட்டு அதை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப என்னன்னா, பர்சனல் அட்டாக் பெரிய இதுவாயிப்போச்சு. அது ஒரு கட்டத்துல முகம் சுளிக்கிற மாதிரியான ஒரு விஷயமா மாறிச்சு. உங்களுக்கு அவங்க டேரிங்கா கூட போடல, அப்படியே உள்ள இருந்தார்களாம், அப்படி பேசப்பட்டது, வெளியில் சொல்லி கொண்டார்கள் அப்படின்னு. இல்ல இவங்க சொல்ற மாதிரி ஒரு மினி கோடம்பாகத்தையே உள்ள வச்சிருக்காங்க அப்படின்னா அது சாத்தியமா ஒரு விஷயம். இப்படி ஒரு சம்பவம் நடந்து அது விபரீதமானால் விஜயோட இமேஜ் என்ன ஆகும், சுற்றுலாக போயிடும். இதெல்லாம் தெரியாம கண்டமேனிக்கு என்னாவது ஒண்ணு அடிச்சாகணுன்ற மாதிரி ஒரு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மீறி நான் சொல்றது என்னன்னா, இதுக்கான காரணம் விஜய் மௌனமாக இருப்பதுதான். திரும்ப திரும்ப ஏன் இவர் சைலண்டா இருக்காரு? எல்லாத்துக்கும் ஒரு கட்டத்தில் பதில் சொல்லி ஆகணும் இல்ல. வெளியே வாங்க விஜய்ன்ற அளவுக்கு தான் ஆயிப்போச்சு. ஏற்கனவே வெளியே வாங்க விஜய்ன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ எல்லாத்துக்கும் பதில் சொல்லதான், உங்களுக்கு விமர்சனம் பண்ணதான் செய்வார்கள். நம்ம போன வீடியோல பேசின மாதிரி உங்களுக்கு ஒரு காக்கி டவுசரை போட்டு, உங்களுக்கு காவி சாயத்தை பூசி, உங்களுக்கு ஒரு கார்ட்டூன் போட தான் செய்வாங்க. அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாதுங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்கன்னு சொன்னா அதுக்கு பொது வாழ்க்கைக்கு ரொம்ப ஒரு முரணான ஒரு விஷயம். நீங்க தான் ஆகணும், பதில் சொல்லிதான் ஆகணும். எல்லாத்துக்கும் பதில் சொல்றதா, சிலதுக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள்லாம் என்ன ஆனார்கள் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. நம்ம விஜய் யாரையும் மீட் பண்றது கிடையாது, யாரு கூட தொடர்புல இல்ல. இதுவும் ஒரு தகவலா, ஒரு வதந்தியா தான் போயிட்டு இருக்குது. இது கூட ஒரு காரணமா சொல்றாங்க. அவர் பட்டினப்பாங்க ஆபீஸ்ல இருக்காரா, நீனாங்கிற வீட்டுல இருக்காரான்னு தெரியாது. ஒரே ஒரு ஆளுடன் தொடர்புல இருக்காரு, ஜான வரகேசாமி மட்டும்தான், இது யாரு கூட இல்லை அப்படின்ற ஒரு விஷயம். இதற்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக தவேகாவுடைய தலைவர் விஜய் பதில் சொன்னால் மட்டும்தான் அது வீடியோவாக, அறிக்கையாகவோ, அல்லது நேரடியாகவோ, அல்லது பத்திரிகையாளர் சந்திப்பாகவோ எது வேணாலும் இருக்கலாம். சார், அடுத்து இதுவும் வதந்தியா இல்ல உண்மையா அப்படின்னு நமக்கு தெரியல. இந்த கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட 41 குடும்பங்களையும் பனையூருக்கு வர வைத்து விஜய் அவர்கள் சந்திக்க போறாரு. ஏன்னா இங்க இருந்து அங்க போறதுக்கு பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய ரூல்ஸ் இருக்கு. அதனால அவங்கள இங்க சந்திக்க போகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு மேட்டர் ஓடிக்கிட்டு இருக்கு. இது எப்படி சார்? இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஒருவேளை அப்படி ஒரு மனோநிலையில் அப்படி ஒரு சந்திக்கணும்ன்ற ஒரு விஷயத்தில் இருந்தால் அது என்னை பொறுத்தவரைக்கும் தப்பான முடிவு. நீங்க அங்க போய் தான் பார்க்கணும்.
அது கடுமையான விமர்சனங்கள் விஜய் மீது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது சரியான விஷயமும் கூட இல்லை வந்து. ஏன்னா நீங்கள் இந்த சம்பவம் நடந்தவுடனே நீங்கள் ஏன் அங்கேருந்து போனீங்க அப்படின்ற ஒரு கேள்வி அதுக்கு சொல்லியிருந்தார் ராதவ அர்ஜுனா. எங்களை வந்து போலீஸ் தான் கிளம்புங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் அந்த கரூர் எல்லையை விட்டு கூட தாண்டல அப்படின்னாங்க. மனசு பூரா அங்கே தான் இருந்தது. நாங்கள் அடுத்த நாளில் என்னதான் ஆகுது, வரலாமே, வந்துடலாமே, பார்க்கலாம் என்ன பண்ணுவாங்க, வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா, இல்லை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துச்சுன்னு ஏதாவது வந்து விமர்சனம் வருமா, நமக்காக வந்தவன் தானையா அப்படின்னு வந்திருக்கலாம். ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டாரு. அதுக்கப்புறம் எந்த வித அப்டேட்டும் கிடையாது. வந்து அவங்க பேரில் RTGS பண்ணியாச்சு அப்படின்லாம் ஒரு இது சொன்னாங்க. அப்புறம் வந்து தனியார் கல்யாண மண்டபங்கள், கல்லூரி வளாக ஆடிட்டோரியங்கள்லாம் கொடுக்க மாட்டேன்றாங்க பயந்துங்கன்னு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. இப்படி இருக்கும் பொழுது அவங்கள வந்து அந்த குடும்பத்தை பனையூருக்கு வர வச்சு மீட் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் சரியான ஒரு அரசியல் கிடையாது, ஒரு சரியான நிகழ்வு கிடையாது. ஒரு மழை வெள்ளத்துக்கு போன வருடம் தான் நினைக்கிறீங்களா, மழை வெள்ளத்தில் அப்படியாப்பட்ட பாதிப்பு நமக்கு, அதாவது வந்து பனையூருக்கு மிக அருகில் உள்ள திண்டிவனம், திருவண்ணாமலை இந்த மாதிரியான ஏரியாவுக்கு விஜய் நினைச்சிருந்தா போயிருக்கலாமே அப்படின்போது அவங்கள கூப்பிட்டு, அந்த ஊரில் பக்கத்தில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு இந்த நிவாரணம் கொடுத்ததே பெரிய விமர்சனம் ஆயிடுச்சு. அதுலேருந்து ஆரம்பிச்சது வந்து ஒரு பனையூர் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஒரு விஷயத்தை விஜய் பண்ணார்னா இன்னும் ரொம்ப கடுமையான விமர்சனங்கள் வரும். அது பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நான் பனையூர்ல புஷி ஆனந்த் அவர்களுடைய காலில் விழுந்த ஒரு வீடியோ வந்து ரொம்ப வைரலா இது பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த விஷயத்துக்கு புஷி ஆனந்த் மேலேயே விஜய் அவர்கள் வந்து ரொம்ப கோபப்பட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் போய்கிட்டு இருக்கு. அதனாலதான் புஷி ஆனந்த் வந்து இப்போ விஜய் சார் கூடயே இல்ல, ஜான் ஆரோக்கியசாமி மட்டும்தான் அவர் கூட கான்டாக்ட்ல இருக்காரு அப்படின்னும் ஒரு வதந்தி போய்கிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு சார் உண்மை? இல்ல சைமன் நீங்க சொல்ற மாதிரி வதந்தி தான். நீங்க என்னன்னா நீங்க திரைப்படம் மாதிரி தான் வந்து ஒரு 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 சம்பவத்திற்கு அடுத்த காட்சி நமக்கு கிடைக்கல, அடுத்த காட்சி என்னன்னு வரல. இப்போ ஒரு டைரக்டர் டிஸ்கஷன்ல இருக்காரு, அடுத்த காட்சி சொல்ல முடியல அப்படின்னா கற்பனையா அசிஸ்டன்ட்லாம் சேர்ந்து அவங்கவுங்க ஒவ்வொரு காட்சி உருவாக்குறாங்க. இதுதான் ஒரு இது முடியும்னு வந்தாச்சு. விஜய்னு ஒருத்தர் வந்தார், பிரச்சாரத்துக்கு வந்தாரு, கரூருக்கு வந்தாரு, அங்க ஒரு சம்பவம் ஏற்பட்டது. அவர் வந்து நேரம் வந்து நீலாங்கரை வீட்டுல தங்கிட்டாரு. இதன் பிறகு என்ன நடக்கிறது வந்து சம்பந்தப்பட்ட டைரக்டர் பேச மாட்டேன்றாரு. அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆளுக்கு ஒண்ணு கற்பனை பண்ணிக்கிறாங்க. புஷி ஆனந்த் காலில் விழுந்தனால இவர் கடுப்பாயிட்டாரு, ஆதவ அர்ஜுனா டெல்லிக்கு போனதால அவர் ஒதுக்கி வச்சுட்டாரு. இப்படியான ஒரு விஷயங்கள் வெறும் அனுமானங்கள் தான். இதுல வந்து எந்தவித உண்மையும் கிடையாது. இதற்கெல்லாம் நிச்சயமாக பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் தலைவர் விஜய் தான் இருக்கிறார். அவர் ஏன் சார் இன்னும் வெளியே வரமாட்டேங்கிறாரு? அதுதான் புரியல எனக்கு, என்னன்னு தெரியல. சுத்தி நிறைய விஷயங்கள் நடக்குது சார். இந்த மாதிரி வதந்திங்களே 100க்கு மேல ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு வந்து எல்லாத்துக்கும் தெளிவுன்னு கூட இல்ல, அந்த மாதிரி இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரே ஒருத்தர் தகுதியானவர்னா அது விஜய் சார் மட்டும்தான். அவரே வெளியே வரல அப்படின்னா இது இன்னும் 100, 200 ஆகும், 200, 300 ஆகும், இன்னும் போய்கிட்டே தானே சார் இருக்கும். இல்ல நமக்கு தெரிஞ்சவங்க இது கூட என்னன்னா ஒரு தெரிஞ்ச வட்டாரம் தான் வந்து அவங்க சொன்னதுல கூட எந்த அளவுக்குன்னு தெரியல வந்து அது உண்மை இதுவா கூட இருக்கலாம். வந்து இது கூட ஒரு காரணமா இருக்கலாம். கரூர் சம்பவத்துல பயங்கரமா மன ரீதியா கொஞ்சம் அப்செட் ஆயிட்டாரு வந்து விஜய். வந்து ரொம்ப ஒரு மாதிரி வந்து எல்லாரும் எமோஷனல் தானே. வந்து இன்னும் அரசியலுக்கு பழக்கப்படாத ஒருத்தர் வந்து நாம திரும்பவும் சொல்றது தான், ஒரு அரசியல் குடும்பத்துல இருந்து வந்தவர், ஒரு கீழ்மட்ட அரசியல இருந்து வந்தவர் கிடையாது. ஒரு வந்து ஒரு வீட்டுல ஏசி, வெளியே வந்த கார்ல ஏசி, கேரவான்ல ஏசி, ஃப்ளோர்ல ஏசி, நடிக்கிற படப்பிடிப்புல ஏசி, எப்பயாவது அவுட்டோர்ல இருப்பாங்க. அதுக்காக ஃப்ளோர்லயே ஏசிலேயே இருந்து போறதில்ல, அவுட்டோர்ல நடிப்பாங்க. ஒரு சொகுசான வாழ்க்கை வாழ்ந்த ஒரு நபர் வந்து நான் திரும்ப சொல்றதான், ஒரு நடிகர், அதுவும் உச்ச நடிகர் கேட்டாங்கன்னு வச்சுங்க, எனக்கு புளிப்பால் வேணும் அப்படின்னு கேட்டா கூட போய் காட்டுல போய் புளியை பிடிச்சி பாலை கறந்து வந்து கொடுத்துருவாங்க. அது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் அங்க இருக்கும். அப்படி இருந்த ஒரு நபர் அரசியல் களத்துக்குள் வர்றது ஒரு பெரிய விஷயம். இவ்வளவு பெரிய கூட்டம் அப்படி வந்து நம்மள வந்து அல்லும்னு விஜய் எதிர்பார்க்கல. இந்த சம்பவம் வந்து அவருக்கு வந்து மன ரீதியாக கொஞ்சம் வந்து என்னடா அது இப்படி வந்தவங்க 41 உயிர் வந்து இதுவாகி போச்சு, அதுல இருந்து அவரால் மீண்டு வர முடியல, அதனால யாரையும் என்னை சந்திக்காதீங்க, கொஞ்ச நேரம் என்னை ஃப்ரீயா விடுங்க. இதெல்லாம் கடந்துதான் அரசியல் பண்ணும். நீங்க அரசியல் வரலாற்றுல எடுத்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம இந்தியாவிலேயே வந்து நார்த்து, வெஸ்ட்டு, சவுத்து இங்கெல்லாம் இதை விட பெரிய இதுவெல்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் கடந்துதான் வந்தாகணும். அது அப்போதான் வந்து நீங்க சொல்றது ஒரு தலைவனுக்கு மனோதிடம் இருந்தால் மட்டும்தான் கீழே இருக்கிறவங்களாம் வந்து சஃபர் ஆகாம வேலை செய்வாங்க. பார்த்துக்கலாம், விடுங்க, கிளம்புங்க, அடுத்து என்ன நடக்க போகுது, ரைட், ஓகேங்க அப்படின்னு. இது எந்த அளவுக்கு குடும்பத்தில் ஒருவேளை அப்படிதான் இருக்கணும். ஏன்னா விஜய் வந்து கொஞ்சம் மென்மையான நபர் தான். வந்து அவருக்கே வந்து சில பேர்லாம் விமர்சனம் சொல்றாங்க, இவருக்கு அரசியல் செட் ஆகுமா ஆகாதா, திரும்பவும் பார்த்தா இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப உடஞ்சி போயிட்டா என்ன ஆகுறது, பெரிய சம்பவம் தான். நான் அடுத்த கட்டமா நகர்ந்து போனேன் இல்லைங்களா, அதுக்கு வந்து திரும்பவும் அவங்க வந்து உயிரோட வரப்போறது இல்லை, அடுத்தடுத்த கட்டமா போகணும். வந்து
அப்போ வந்து நீங்க களத்துல திடமா இறங்கி தான் ஆகணும். இதுவும் ஒரு காரணமா சொல்றாங்க. சார், இந்த டூட் படம் ரிலீஸ் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னையோட 100 crores கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து அவங்களே அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது வந்து இந்த படத்தை வந்து எல்லா இடத்துலையும் எனக்கு தெரிஞ்சு போட்டு பொழந்துக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை 2K கிட்ஸ் இதை செலிப்ரேட் பண்றாங்களா என்னன்றது நமக்கு தெரியல. 2K கிட்ஸ் இல்ல, அவங்க என்னது ஜென்சி கிட்ஸ். 2K கிட்ஸுக்கும் அடுத்து ஆமா. அப்புறம் பிறந்த குழந்தை, ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற குழந்தை, ஆமா, இவங்க எல்லாம் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால வந்து இந்த படம் ஓஹோன்னு ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு வந்து கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கு. ஏன்னா பைசன் வந்து எல்லா இடத்துலையுமே பயங்கரமான பாசிட்டிவ் ரிவ்யூஸ், பார்த்த எல்லாருமே போய் ஒரு தடவை கண்டிப்பா பாருங்க அப்படின்னு போர்டு வச்சிருக்காங்க. கரூர்ல எனக்கு ஒரு நண்பர் அமைச்சிருந்தாரு, அரங்கம் நிறைந்த காட்சின்னு. இப்ப யாரும் அந்த மாதிரி போர்டை வைக்கிறது இல்லை. அந்த அளவுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. பட் டூட் வந்து 100 crores கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன சார், ஏதாவது ஸ்கேமா இதுல? இல்ல, எனக்கு என்னன்னு புரியல. தயாரிப்பு நிறுவனம் கொடுத்துருங்க, நீங்க வந்து அது ஸ்கேமா அது இல்லையான்னு தாண்டி முதல் விஷயம் சைமன் வந்து ஒரு படம் சூப்பரா ஓடுதுன்னு வச்சுங்க. நீங்க வந்து ஒரு டீ கடையில ஒரு 4 பேர் பேசுவாங்க. நான் ஆட்டோவில் தான் பயணம் பண்ணிட்டு இருக்கேன். ஆட்டோக்காரர் வந்து பேசிட்டு இருப்பார். ஏன்னா நான் வந்து நேற்று வந்து ஆட்டோவில் வந்து அவராக பேசிட்டு இருந்தார். யூடியூப்ல பேசுறீங்களே சார், பைசன் படத்தை பற்றி பேசினாங்க, பொது இடங்களில் பற்றி பண்ணுவாங்க. ஒரு விமர்சன ரீதியாக ஒரு விஷயங்கள் வரும். நீங்கள் சொல்கிற மாதிரி சோஷியல் மீடியாவில் போட்டு பொழந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு கலாச்சாரத்தை தாண்டி ஒரு சமூகத்திற்கு மிக சீர்கேடான ஒரு படம் அது. ஒரு அப்பட்டமான சீர்கேடான படம். நான் முதல் காட்சி பார்க்கும்போது இந்த பசங்களோட பார்க்கப்போ அவங்க ஒரே கொண்டாடிக்கிட்டு இருந்தானுங்க வந்து. அதுக்கப்புறம் தான் நமக்கே தெரிஞ்சு மறுபடியும் ஒரு முறை அந்த படத்தை போய் பார்த்தேன். நான் பார்த்த பிறகு எவ்வளோ ஒரு தவறான ஒரு படம் வந்து, ஒரு மிக தவறான படம் வந்து. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் 1000 தான் வந்து நீங்கள் வந்து 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, நீங்கள் பூமர், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நீங்கள் வந்து ரசனையற்றவர்கள் அப்படிலாம் விமர்சனம் சொன்னாலும் காலம் எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னே தெரியுது. நீங்கள் வந்து ஒரு 1000 பேர் நின்று ஒரு கருத்தை சொல்றத ஒரு திரைப்படம் சொல்லிச்சுன்னா அது கோடி பேர்கிட்ட போய் சேருவாங்க. அது நல்லதோ கெட்டதோ, அது கெட்டதாக இருந்தால் ரொம்ப மோசமான ஒரு விஷயம். அது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விஷயம். ஆனால் அதே ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி எங்கே பார்த்தாலும் ஒன்றும் பெரிய டாக்லாம் ஒன்றும் கிடையாது. திட்டுறாங்க வந்து. அப்படி இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா 43 கோடி, ஷேர் மார்க்கெட்டில் ஏற மாதிரி 64 கோடி, 80 கோடி, 100 கோடி, அடுத்த சூப்பர் ஸ்டார் அவரு சிவகார்த்திகேயன் இடத்த பிடிச்சிட்டாரு பிரதீப். சிவகார்த்திகேயனை அடிக்கிறதுக்காக, சிவகார்த்திகேயனை காலி பண்றதுக்காக கொண்டு வந்த ப்ராடக்ட் இவர் அதுக்குன்னே ரெடியா வச்சிருக்காங்க அப்படின்னு. அந்த டைரக்டர் வேற என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து பெரியாருடைய கருத்து இதுல வந்து சொல்லியிருக்கிறேன். பெரியார் கருத்து எவ்வளவு இருக்குது வந்து, பெரியாருடைய கருத்தை நான் சொல்லியிருக்கேன். ஏன் பெரியாரை ஏங்க வம்புக்கு இழுக்கிறீங்க நீங்க? நீங்க உங்களுக்குலாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த 80s காலகட்டங்களில் 11 மணிக்கு சனி ஞாயிறுல கில்மா படம் போடுவாங்க. அது கில்மா படம்னு கிடையாது, போஸ்டர் ஒரு மாதிரியா இருக்கும், ஒரு நல்ல கருத்துள்ள படம் அது. அந்த படத்தில் என்ன பண்ணுவாங்க, இடையில பிட்டை சேர்த்து அடிச்சு போட்டு கடைசி கிளைமேக்ஸ்ல ஒரு கருத்து சொல்லி முடிச்சு எல்லாரையும் அனுப்பிச்சு விடுவாங்க. அந்த கருத்தை எவனும் கேட்க மாட்டான், அந்த கருத்து தான் போட போறான். அது மாதிரி இவ்வளவு கதையும் சொல்லிட்டு வந்துட்டு பெரியாரோட ஒரு கருத்து சொல்லியிருக்கிறோம், ஆணவ கொலை எதிராக வந்து ஒரு டயலாக் வச்சிருக்குன்னு சுத்திட்டு என்னங்க வந்து ஒருத்தனுக்கு காதலிச்ச பொண்ணு அவனுடைய குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்குது, இன்னொருத்த அதை கல்யாணம் பண்ணிக்கிறான், அவன் பிரசவம் பார்க்கறான், அதை அப்பான்னு தூக்கிறான், அதுக்கு வந்து கக்கா கழுவுறான், அதுக்கு டைப்பர் மாட்டுறான். இது என்ன இதுன்னு எப்படி புரிஞ்சுக்கிறது தெரியல. இதுக்கு ஒரு விளக்கம் வேற சொல்றாங்க. இது நான் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார். இந்த டைரக்டர் படம் ரிலீஸுக்கு முன்னாடி என்ன தெரியுமா சொல்லியிருந்தாரு, இந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் ரஜினி மாதிரியும் மமிதா பஜ்ஜி ஸ்ரீதேவி மாதிரியும் பார்ப்பீங்க அப்படின்னு. நீ முன்ன பின்ன ரஜினி ஸ்ரீதேவி பார்த்திருக்கியான்னு ஒரு கவுண்டம் பண்ணி ஒரு படத்துல கேட்கிற மாதிரி, ரஜினி எல்லாம் கோடி ரூபாய் கொடுத்தால் கூட, பல கோடி ரூபாய் கொடுத்தால் கூட இந்த மாதிரியான கதைகள் நடிக்க மாட்டார். எப்படி ரஜினியை வந்து இதுல இழுத்து விடுறீங்க? உங்களுடைய வியாபாரத்திற்காக, உங்களுடைய பல ப்ரொமோஷனுக்காக இப்படிலாம். பைசன் ஒரு அற்புதமான ஒரு படங்கள். இதுக்கு முன்னாடி வந்து மாரி செல்வராஜ் படங்கள் மீது எனக்கு கடுமையான விமர்சனங்கள்லாம் இருக்குது. அது கர்ணராகட்டும், பரியரும் பெருமாள் ஆகட்டும், வாழையாகட்டும், கடுமையான விமர்சனம் இருக்குது. அதெல்லாம் ஒட்டுமொத்தமா காலி பண்ற மாதிரியான ஒரு படம். யார் இவங்க இந்த ஜாதி அரசியல் பண்ணிக்கிறவனே வேறையா, நாமளாம் எல்லாம் ஒன்னாதான் இருக்கிறோம் போங்க அப்படின்னு. நீங்க ஒன்னில பட்டியலின சமூகம், நாடார், அதை தாண்டி அந்த படத்துல வந்து ஒரு வன்னியருடைய இது ஒன்று வந்து சேர்த்திருப்பாங்க. இது எத்தனை பேர் கவனிச்சாங்கன்னு தெரியல. நான் வந்து ஜாதி இங்க பேச வரல. படத்தோடைய கதை பிரகாரம் பாத்தீங்கன்னா, ஒரு விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கபடி வீரன், அவன் முட்டி மோதி எல்லாத்தையும் உடைச்சுக்கிட்டு அவன் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல, ஸ்டேட் லெவல்ல, அதை தாண்டி நேஷனல் லெவல்ல வரணும்.
வந்துருவான், ஸ்டேட் லெவல்ல வந்துருவான், நேஷனல் லெவல்ல வந்து ஏசியா கப்புக்கு போற நேரம் அவன் வந்து செலக்டிங் கமிட்டியோ அவனை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அவன் ஆட்டத்தை ஒருத்தர் பார்த்துட்டு இருப்பார், அவர் கமிட்டியில இருக்கிற ஒருத்தர் வந்து அவர் வந்து போராடி ஃபைட் பண்ணி அவனை வந்து சேர்த்துருவார் உள்ள. அந்த கேரக்டர் அழகுமர் மாதிரி அந்த கேரக்டர் பண்ணிருப்பா. அந்த கேரக்டருக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு படம் ஒன்று காமிச்சிருப்பாப்ல மாரி செல்வராஜ். அவர் யாருன்னா அர்த்தநாரீஸ்வர வர்மா அப்படின்னு 1800களில் சேலத்துல பிறந்த ஒருத்தர் வந்து கவிஞர், கட்டுரையாளர், விடுதலை போராட்ட வீரர், பாரதியாருக்கு நெருங்கிய நண்பர். அவர் வன்னி இனத்தை சேர்ந்தவர். இது நேரடியா அந்த கேஸ்ட் என்னன்னு அவர் சொல்லல, நிஜத்துல அப்படி ஒருத்தர் உதவி பண்ணியிருக்காரு வந்து. அதை எப்படி போற போக்குல ஒரு சினிமாவை சொல்லிட்டு போயிட்டாரு பார்த்தீங்களா. இதுதான் அந்த படத்துக்கான வரவேற்பு. எல்லாரும் கொண்டாடுறாங்க வந்து. எப்ப பார்த்தாலும் நீங்க வந்து என்ன அடிச்சுட்டாங்க, நசுக்கிட்டாங்க, தூக்கி போட்டு அடிச்சுட்டாங்கன்னு எவ்வளவு காலம் பேசிட்டு இருக்கீங்க. அவருக்கே கூட வெறுத்து போச்சு மாரி செல்வராஜுக்கு. இதனுடைய அரசியலே வேற, ரொம்ப ஆழமான அரசியல் இது அப்படின்னு எல்லார் முகத்திலையும் கரிய புசுரா மாதிரியான ஒரு படத்தை, அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு படத்தை எடுத்து வச்சுக்கிட்டு நாங்க வந்து ஜென்சி கிட்ஸ்க்கு பண்றோம், 2K கிட்ஸ்க்கு பண்றோம், உங்களுக்கு எல்லாம் வந்து தகுதி இல்லாதவங்க 40 வயசுக்கு மேல இருக்கணும் டிக்கெட் கவுண்டர்ல கொடுக்காத, அவன்லாம் வெளியே தருது அப்படின்னு நீங்களா ஒரு கணக்கு போடுறீங்க வந்து. 150 கோடி 170 கோடி. உண்மையிலே ரியல் வசூல் ஹீரோ யார் தெரியுங்களா? படம் ரிலீஸ் ஆகி 23 நாட்கள் ஆகிறது காந்தாரா சாப்டர் 1 அடிச்சு நொறுக்குறாங்க. அவன் தாங்க வெறும் 125 கோடி ரூபாய் பட்ஜெட்ல பிரம்மாண்டமான செட்டு போட்டிருக்கான். நீங்க எடுத்து போய் 250 கோடி 200 கோடி 150 கோடி நடிகனுக்கு கொடுத்துட்டு செட்டை வந்து 10 கோடியில போடுறீங்க. அப்ப எங்க படம் விளங்கும் வந்து? பொன்னியின் செல்வன் வந்து கோணியை கட்டி விட்டு கோணி ஆடிக்கிட்டு இருக்கு வந்து செட்ல. இது எத்தனை பேருக்கு நிறைய பேருக்கு அமைச்சிருந்தாங்க. அவன் அடிச்சு நொறுக்கிட்டு பேன் இண்டியா படம். இந்த படம் ஓடினது தமிழர்கள் தான் காரணம்னு சொல்லிட்டு போறான் ரிஷப் ரெட்டி. அவன் படம் எடுத்திருக்கிறான். இந்த கலாச்சாரக்கு சீரழிவான ஒரு படம், வருகிற தலைமுறைக்கு வந்து எதிரான ஒரு படம், ஒரு மோசமான படத்தை எடுத்துக்கிட்டு நீங்க அதை கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க, சக்சஸ் மீட் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதை கேட்டா நம்மளை திட்டுறீங்க. எவ்வளவு பெரிய ஒரு வருத்தமான ஒரு விஷயம் செய்யணுது. அதுக்கு எதிரான ஒரு படம் வயசுன்னு மக்கள் ஏற்று அதை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. பாத்தீங்களா, ஃபேமிலி ஆடியன்ஸ் போறாங்க. எனக்கு மாரி செல்வராஜ் மேல ஒரு பெரிய ஒருத்தனா அந்த படத்தில் வந்து ரத்தமும் சதையும் வந்து ஓவரா காமிச்சிட்டாப்ல வந்து. அதுக்கு இவங்க எப்படி கொடுத்தாங்க, அதை குறைச்சு காமிச்சிருந்தான்னு வச்சுங்க. இது ஒரு கொண்டாட்டமான ஒரு படங்க வந்து, கொண்டாட்டமான படம். இனி வருங்காலங்களில் பைசன் மாதிரியான படங்களுக்கு வரவேற்பு கொடுத்து இந்த மாதிரியான படங்களை வந்து இக்னோர் பண்ணோம்னு நான் ரசிகர்கள் சொல்றேன். அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா போயிடும் இல்லைங்களா. கோவலமாத்துல எவ்வளோ கதையை வச்சுக்கிட்டு நல்ல நல்ல டைரக்டர்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி பிரதீப் ரங்கநாதன் அடுத்த சூப்பர் ஸ்டார். உண்மையில அவர் சூப்பர் ஸ்டார். அடுத்த ஒரு ரேஞ்சுக்கு போயிட்டு கோயம்புத்தூருக்கு போயிருக்காரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு. பார்த்தீங்களா, காலேஜில் அடிதடி ஆகி சேர் மேலாம் விழுந்து உடச்சி அப்படியே இதுவாகி உடைஞ்சு விழுந்து. இது ஒரு பழைய ஃப்ளாஷ்பேக் சம்பவம் உங்களுக்காக சொல்கிறேன். சிவாஜியும் ரஜினியும் கோயம்புத்தூருக்கு போகிறாங்க ஃப்ளைட்டில். போன உடனே இறங்கி கோயம்புத்தூர் அந்த ஃப்ளைட்லேருந்து இறங்கி உள்ள ஏர்போர்ட் தாண்டி போகும்பொழுது சிவாஜி சொல்கிறான் ரஜினிகிட்ட, டேய் முன்னப்போடா அப்படின்னு. இல்லைப்பா நீங்கள் இல்லைடா நீ முன்னப்போடா அப்படின்னு. நடந்த சம்பவம். ரஜினி ஒரு போயிட்டு முன்னப்போன். என்னன்னா சிவாஜியை தாண்டி அங்கே பெரிய விசில் சத்தம், ஆரவாரம், ஆர்ப்பரிப்பு வருது. சிவாஜி கண்டுபிடிச்சிட்டாரு. அடுத்த தலைமுறை அதுதான் வந்து. ஆனால் அந்த இடத்த சிவாஜி சொல்லி நீ முன்ன போன்னு சொல்றப்ப குறிக்குதான் இதுவா வர்றாரு. மாபெரும் ஒரு கலைஞர் நீங்க வரான் நம்ம பின்னாடி, நாம எப்படி முன்னாடி போக முடியும்னு. ஆனா சிவாஜி ஒத்துக்கிட்டாரு. அது அவன் இனிமேல் ரஜினி தான், அந்த மாஸ் அப்படிதான் இருக்குது அப்படின்னு. ஆனால் ரஜினிக்கு அந்த காலகட்டத்தை பிடிக்கிறது எத்தனை படங்கள் தேவைப்படுது தெரியுங்களா? படிக்காதவன் படம் நினைக்கிறேன். எத்தனை படங்கள் தேவைப்படுது? நடிச்சதே 3 படம். நான் தான் சூப்பர் ஸ்டார், நான் தான் சுப்ரீம் ஸ்டார், நான் தான் வந்து இந்த ஸ்டார் அப்படின்னு. சினிமா அதெல்லாம் தமிழ் சினிமா நான் பொதுவாகவே சொல்றேன், தூக்கி அப்படி வச்சிரும். அது தமிழ் சினிமாவுக்கு அதெல்லாம் தெரியாது. அது வரப்போற படங்கள்ல தெரிய வரும். ஓகே சார், அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார். நன்றி சார். வணக்கம்.